நமக்கு எல்பிஜி கேஸ் எப்படி கிடைக்குதுன்னு தெரியுமா? நம்ம பூமிக்குள்ள சில இடங்கள்ல க்ரூட் ஆயில் இருக்கும். அது ஒரே ஆயில் மாதிரி மட்டும் இருக்காது. அண்டர் கிரவுண்ட் லேயர்ஸ்ல யூசுவலா க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், வாட்டர் இது மூணும் மிக்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆயில் கம்பெனிஸ் சீஸ்மிக் சவுண்ட் வேவ்ஸ் ஜியாலஜிக்கல் ஸ்டடி பண்ணி எங்க அண்டர் கிரவுண்ட்ல ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஒன்ஸ் ஆயில் இருக்க இடத்தை கண்டுபிடிச்சதும் பூமியை ட்ரில் பண்ணுவாங்க. ட்ரில்லிங் முடிஞ்சதும் அண்டர் கிரவுண்ட் பிரஷர் காரணமா க்ரூட் ஆயில் பிளஸ் நேச்சுரல் கேஸ் மேல வர ஆரம்பிக்கும். சில இடங்கள்ல பம்ப் வச்சு மேல எடுப்பாங்க. அந்த க்ரூட் ஆயில டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அதனால பைப்லைன், ஆயில் டேங்கர் ஷிப், டேங்கர் லாரி மூலமா ஆயில் ரிஃபைனரிக்கு அனுப்புவாங்க. ரிஃபைனரினா ஆயில பிரிக்கும் பெரிய ஃபேக்டரி. ரிஃபைனரியில க்ரூட் ஆயில ஒரு பெரிய ஃபர்னஸ்ல 350 டிகிரி செல்சியஸ் டு 400 டிகிரி செல்சியஸ் வரை ஹீட் பண்ணுவாங்க. அப்ப க்ரூட் ஆயில் பேப்பர் கேஸா மாறும். அந்த கேஸ ஒரு பெரிய டவருக்கு அனுப்புவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பெயர் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இந்த டவர்ல டெம்பரேச்சர் டிஃபரெண்டா இருக்கும். மேல கூலா, கீழே ஹீட்டா. இதனால க்ரூட் ஆயில்ல டவர் உள்ள டிஃபரெண்ட் ஃபியூல்ஸ் லேயரா பிரியும். மேல ஃபர்ஸ்ட் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் கிடைக்கும். செகண்ட் பெட்ரோல். தேர்ட் நாப்தா, அதாவது பிளாஸ்டிக், கெமிக்கல், ரப்பர்னு முக்கிய ரா மெட்டீரியல் இதுல இருந்து தான் தயாரிக்கப்படுது. ஃபோர்த் கெரோசின். ஃபிஃப்த் டீசல். 6 ஹெவி ஆயில், அதாவது கப்பல்கள், பவர் பிளான்ட்ஸ்ல ஹீட்டிங்க்கு இந்த ஹெவி ஆயில யூஸ் பண்ணுவாங்க. 7 லூப்ரிகேட்டிங் ஆயில், இதுல இருந்து தான் இன்ஜின் ஆயில், கிரீஸ்லாம் தயாரிப்பாங்க. 8 பிட்டுமின், அதாவது ரோடுக்கு யூஸ் பண்ற தார். இதெல்லாம் தான் க்ரூட் ஆயில் இருந்து முக்கியமான சோர்ஸா நமக்கு கிடைக்குது. இதுல ஃபர்ஸ்டா கிடைக்கிற எல்பிஜில மெயினா 2 கேஸ் இருக்கும், புரோபேன், புட்டேன். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினால் தான் எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். எல்பிஜி நார்மல் கேஸ் தான், ஆனா கேஸா ஸ்டோர் பண்ணினா ஸ்பேஸ் அதிகமா தேவைப்படும். அதனால ரிஃபைனரியில ஹை பிரஷர் கூலிங் கொடுத்து கேஸ லிக்விட் ஃபார்மா மாத்துவாங்க. அதுதான் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இந்த எல்பிஜியை ரிஃபைனரியில பெரிய ஸ்பெரிக்கல் டேங்க்ஸ், பிரஷரைஸ்டு டேங்க்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எல்பிஜி ஃபில்லிங் பிளான்ட்க்கு அனுப்பி சிலிண்டர்ஸ் வே பண்ணி லிக்விட் எல்பிஜியை ஃபில் பண்ணுவாங்க. அதுதான் நாம இப்போ டெய்லி யூஸ் பண்ற சிலிண்டர்ஸ். ஸ்டவ் ஓபன் பண்ணதும் சிலிண்டர்ல இருக்க லிக்விட் எல்பிஜி கேஸா மாறி பர்னருக்கு வரும். அவ்வளவுதான். இப்படிதான் நமக்கு எல்பிஜி சிலிண்டர்ஸ் வருது.